வணக்கம் நண்பர்களே. மகர ராசி அன்றுகள் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் எப்படிப்பட்ட பலனை நீங்க பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். பூமியா இருந்தாலும் சரி, வாழ்க்கையா இருந்தாலும் சரி, வளங்கிறது நிறைஞ்சிருக்கக்கூடிய மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம். ஏன்னா தெய்வ ஆற்றல், தெய்வ பலங்கிறது ரெட்டிப்பான பலனை தரக்கூடிய இந்த நேரம்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் இந்த நேரங்களில் ஒரு சில ஆலய வழிபாட்டு முறைகளை நீங்க கடைபிடிச்சிட்டு வந்தாவே போதும், உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றத்தை பெற முடியும். ஏன்னா இந்த கார்த்திகை மாதத்துக்கு அப்படி ஒரு சிறப்பு. எந்த சுவாமியாக இருந்தாலும் சரி, ஐயப்ப சுவாமியிலேருந்து முருகப்பெருமான், சிவபெருமான், விநாயகர் பெருமான்னு எல்லா தெய்வங்களுக்குமே இந்த நேரங்களில் ஆற்றல்ங்கிறது அதிகமாக தான் இருக்கும். இந்த கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகாலை நேரத்தில் எழுந்து நீராடி வீட்டில் தீபயேற்றி வழிபாடு செய்கிறது புண்ணிய நதிகளில் நீராடின பலனையும் புண்ணிய தலங்களுக்கு போயிட்டு வந்த பலனையும் ஏற்படுத்தி தரும். இப்படிப்பட்ட நாட்களை பொறுத்த வரைக்குமே மகர ராசி அன்பர்கள் சிறப்பான பலனை நீங்கள் பெற போறீங்கன்னு சொல்லலாம். தனி சிறப்பு மிகுந்த நபராக நீங்கள் மாற போகிறீங்க. தொடர்ந்து இந்த நேரத்தில் நீங்கள் எந்த விஷயத்தை தொட்டாலுமே அது தொடங்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. முன்னேற்றங்கிறது கிடைக்கும். ராசியை பொறுத்த வரைக்குமே தன அதிபதி சனி பகவான் இப்போ கூட இணைஞ்சிருக்கிறாங்க. பொருளாதாரத்தில் ஒரு நிறைவு ஏற்பட போகுது. இது வரைக்கும் தடைபட்டு இருந்த விஷயம் எல்லாமே இனி இந்த கார்த்திகை மாதங்களில் மத்தியம வாரங்களில் இருந்து கிடைக்க தொடங்கும். தொட்டது தொடங்கும். எந்த செயலில் ஏற்பட்டாலுமே நினைச்சதை நீங்கள் மறுகணமே செஞ்சு முடிக்க போறீங்க. 7.5 சனியிலிருந்து முழுமையை விடுபடக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது. இது வரைக்குமே எந்த முயற்சி எடுத்தாலுமே ஒரு 8 கனியாக இருந்தவங்களுக்கு இனி வெற்றி கனியை நீங்கள் பறிக்க போறீங்கன்னு சொல்லலாம். கடன் தொல்லை குறைய ஆரம்பிக்கும். பண மதிப்பு அதிகரிக்கும். மன நிம்மதி பெருக்க போகுதுன்னு சொல்லலாம். உடல் நிலையில ஒரு நல்ல மாற்றம் தான். தொழில் ரீதியாகவும் சாதகமான பலனை பெற போறீங்க. இது வரைக்கும் சகோதர சகோதரிகள், அது மட்டும் இல்லாமல் உறவினர் வகையில் ஏற்பட்டிருந்த இடையூறு, மன உளைச்சல் எல்லாமே நீங்க போகுது. வீடு மாற்றம், வேலை மாற்றம் உண்டாகக்கூடிய நேரமும் அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு சில விஷயத்துல மட்டும் நீங்க கவனம் எடுத்துட்டு வந்தாவே போதும், இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே உங்களுக்கு அற்புதமான பலனை ஏற்படுத்த முடியும். தொடர்ந்து மகர ராசி அன்றுகள் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே மகர ராசி அன்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தொடர் பிரச்சனையை நீங்கள் சந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்குது. உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பொருளாதார ரீதியாக, குடும்ப ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு கூட நீங்கள் தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். பொதுவாகவே மகர ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா காலச்சக்கரத்தில் 10வது வீடு தாங்க மகர ராசி. சனி பகவான் தான் இந்த ராசிக்கு அதிபதியாக இருக்கிறார். உழைப்புக்கு பெயர் போனவங்க நீங்கள் தான். உழைப்புக்கு அஞ்சவே மாட்டீங்க. எந்த சதா சர்வ நேரமும் உழைப்பு 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 மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சது. அதே மாதிரி காலில் சக்கரை ஒன்று கட்டாத குறை தான். எப்போ பார்த்தாலும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியவங்களா இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசியோட உருவம் பார்த்தீங்கன்னா முதல்ல உருவம் கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். முதல்ல எப்படி ஆடாமல் அசையாமல் தன்னோட இறைக்காக காத்திருக்குதோ அதே மாதிரி தான் எந்த செயல்பாடாக இருந்தாலும் சரி ஆறாமரை யோசித்து பொறுமையாக தான் செயல்படுவீங்க. ஆனால் வாய்ப்பு சரியாக கிடைக்கிற பட்சத்தில் நல்ல வாய்ப்புக்காக தவம் கடந்து காத்து கிடக்கிற மாதிரி நீங்கள் வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி டக்குன்னு உங்கள் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடுவீங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி உங்கள் மனசில் என்ன தோணுதோ அந்த யோசனை எல்லாமே சிறப்பாக தான் இருக்கும். மற்றவங்களுக்கு யோசனை சொல்லக்கூடிய வகையில் தான் நீங்கள் இருப்பீங்கன்னு சொல்லலாம். சோர்வுங்கிறது உங்களுக்கு இல்லவே இல்லை. வாழ்க்கையில் எவ்வளோதான் பாதாளத்துக்கே போனாலும் சரி மறுபடியும் வீறு கொண்டு வரக்கூடிய ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி தான் நீங்கள் சொல்லலாம். பெரும்பாலுமே உங்களை பொறுத்த வரைக்கும் அழகான கண்கள் நீங்கள் கொண்டவங்களா இருப்பீங்க. சிரித்த முகத்தோடு தான் எப்போதுமே இருப்பீங்கன்னு சொல்லலாம். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு நீண்ட கூந்தல் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே மாதிரி குணத்தை பார்த்தீங்கன்னா நேர்மையான குணம், சாந்தம், ஒரு துடிப்போட வேகமாக செயல்படக்கூடிய குணம் கொண்டவங்களா இருப்பீங்க. எதிர்கால சிந்தனைங்கிறது உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். மற்றவங்களுக்கு ஒரு சிறந்த முன் உதாரணமாகவும் நீங்கள் இருப்பீங்க. நல்ல ஒழுக்கம், அனுபவம், இது எல்லாமே பாடங்களை கொண்டவங்களுக்கு ஒரு சில பலவீனம் இருக்குது. நிறைய பேரை நீங்கள் நம்பி ஏமாந்து போகிறது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். பெரியவங்களை மதித்து நடக்கக்கூடிய பண்பு இருந்தாலும் பிடிவாத குணங்கிறது உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். இது 2 விஷயங்களை நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கிறது ஏற்படும். பெரும்பாலுமே உங்கள் குழந்தைகள் மேலே அதிகம் பாசம் கொண்டவங்களா, குடும்பத்தை ஒரு ஒழுக்கமாக, ஒரு திறமை மிகுந்த குடும்பமாக மாற்ற நீங்கள் ரொம்பவுமே முயற்சி செய்வீங்க. எந்த சூழ்நிலையும் ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்படக்கூடியவங்க நீங்கள் தான். எல்லாருடைய அன்புக்கும் பாத்திரமாகவும் நீங்கள் விளம்புங்க. இளமையில் கஷ்டப்பட்டாலும் முதுமையில் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். அதனால நீங்கள் மனசில் கவலைங்கிறது வேண்டாம். பெற்ற பிள்ளைகளாக இருக்கட்டும், குழந்தைகளாக இருக்கட்டும், வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், எல்லாருமே மதிக்க தெரிஞ்சு உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படுன்னு சொல்லலாம். மகர ராசி அன்புகள் நீங்கள் வாழ்க்கை முழுவதுமே செய்யக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா முன்னோர் வழிபாடு செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுங்கிறது தான் உண்மை. முன்னோர் வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க. அதே மாதிரி சனி பகவான் வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வருது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தருன்னு சொல்லலாம்.
அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள், உடல் ஊனமுற்று இருக்கக்கூடிய முதியவர்களாக இருந்தாலும் சரி, வயதானவங்கள் யாராக இருந்தாலும் சரி, திருநங்கைகள், ஏழை எளியவங்களுக்கு, தாய் தந்தை இழந்த குழந்தைங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை உங்கள் வாழ்க்கையில் செய்யக்கூடிய பட்சத்தில் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும்னு சொல்லலாம். நீங்கள் பெருமாள் வழிபாட்டையும் அடிக்கடி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்படும். தொடர்ந்து மகர ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே நீங்கள் பெற போறீங்கிறத நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். கார்த்திகை மாதத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ கிரகநிலை ஆராய்ச்சி பார்க்குறப்ப ராசிநாதன் சனி பகவான் தனஸ்தானத்தில் பலம் பெற்று இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் குருவோட பார்வை உங்கள் ராசியில் பதிய இருக்கக்கூடிய நேரம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முன்னாடி இருந்த மாதத்தை காட்டிலும் உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பான பலன் கிடைக்குன்னு சொல்லலாம். செல்வ நிலை உயர்வாக இருக்கும். ஆனால் கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ரொம்ப நாளாகவே தாமதமாகிட்டு வந்த ஒரு சுபகாரிய பேச்சு எல்லாமே நல்ல முடிவுக்கு வரும். திருமண பேச்சுவார்த்தை இருந்தால் இந்த காலத்தில் கண்டிப்பாக திருமண முயற்சி நீங்கள் உடனடியாக செய்கிறது நல்லது. கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் பெற போகிறதால மனசில் மகிழ்ச்சிங்கிறது குடிக்கொள்ளும். தொடர்ந்து இந்த நேரம் குரு பகவான் மாதம் முழுவதுமே வக்கரத்தோடு செஞ்சிருக்கிறார். விரையாதிபதி குரு வக்கரம் பெறுறது உங்களுக்கு ஒரு வகையில் நன்மை தான். அதே சமயத்தில் சகாய ஸ்தானத்துலையும் குரு அதிபதிங்கிறதால முன்னேற்றத்தில் உடனடியாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கிறது கிடைக்காது. சின்ன சின்ன தடங்கள்ங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு இந்த நேரம் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தாராளமாக கிடைக்குன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் வேலை ரீதியாகவும் சரி, நீங்கள் தொழில் செய்யக்கூடிய எந்த வகையிலாக இருந்தாலும் சரி, முக்கிய புள்ளிகளை பகிச்சு கொள்ளாதீங்க. கொஞ்சம் சாந்தமாக போக பாருங்கள். நல்ல சந்தர்ப்பம் வந்தாலுமே அதை கொஞ்சம் உபயோகப்படுத்த உங்களால் இந்த நேரத்தில் முடியாதுங்கிறது தான் உண்மை. சகோதர ரீதியாக இந்த நேரம் கொஞ்சம் ஒத்துழைப்பு குறைய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அவங்களுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை உண்டாகலாம். அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் எதையுமே முன்னெச்சரிக்கையோடு செயல்படுறதா நல்லது. தொடர்ந்து வரக்கூடிய மாதத்தில் பிற்பகுதி பொறுத்த வரைக்குமே கும்பத்தில் சனியை பார்க்கக்கூடிய நேரம். செவ்வாயோட பார்வை குடும்பஸ்தானத்தில் பதிகிறதால குடும்பத்தில் கொஞ்சம் செலவு அதிகமாக தான் இருக்கும். பண பற்றாக்குறை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். கொடுக்குள் வாங்கல ஒரு சிலர் நீங்கள் ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதால இந்த நேரம் நீங்கள் கவனமாக இருக்க பாருங்கள். வீடு கட்டுறது, கட்டின வீட்டை பழுது பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்களில் கவனம் செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலுமே இந்த நேரம் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, வியாபாரத்தை வேறு இடத்த மாற்றலாமா, இல்லைன்னா தொழிலை வேறு இடத்துக்கு போகலாமா, வீடு மாற்றம் செய்யலாமா, இந்த மாதிரியான எண்ணம் தான் இருக்கும். தகுந்த ஆலோசனையோடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த நேரம் எல்லாமே சுபம்னு சொல்லலாம். தொடர்ந்து கூட பிறந்தவங்களுடைய சுப நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்துக்க போகிறீங்க. வீட்டில் ஒரு மகிழ்ச்சிங்கிறது தங்க போகுது. விருந்தினர் வருகை ஏற்பட வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். கார்த்திகை மாதத்தில் ஒரு 18ஆம் தேதிக்கு பின்னாடி எல்லாமே மகர ராசிக்கு சுக்கரனுடைய பார்வை இருக்கிறதால உங்கள் ராசிக்கு வரக்கூடியது சுக்கரனால நன்மை கிடைக்கக்கூடிய நேரம். பூர்வ புண்ணிய ஸ்தானம், தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாக சுக்கரனும் உங்கள் ராசிக்கு வரப்போ உங்களுக்கு நன்மை கிடைக்குங்கிறது உண்மை. திட்டமிட்ட காரியங்கள் இந்த நேரம் எல்லாமே ஒவ்வொன்றா சிறப்பாக நடைபெற ஆரம்பிக்கும். மனசில் நினச்சது இல்லாமல் அடுத்த கணமே செஞ்சு முடிக்க போகிறீங்க. பிள்ளைகள் மனசுலேயும் உங்கள் எண்ணங்கிறது நிறைவேறதால எந்த வகையிலும் சிறப்பான பலன் தான் கிடைக்க முடியும். ஆனால் பிள்ளைகள் மேலே ஒரு பார்வை இந்த நேரத்தில் இருக்கிறது நல்லது. புதிய ஒப்பந்தம் உங்களுக்கு இந்த நேரத்தில் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். தகுந்த நீங்கள் செயல்பாடுகளோடு செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றம் தான். பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது மத்திய மாதத்துக்கு மேலே எல்லாமே உங்கள் ராசிக்கு லாபாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வக்கரம் பெறுறது பண நெருக்கடியை கொஞ்சம் ஆரம்பத்தில் கொடுத்தாலுமே பக்கபலமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. குடும்ப சுமை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். கொடுக்கல் வாங்கல கவனமாக இருந்துக்கங்க. வீடு மாற்றம் செய்யலாமாங்கிற மாதிரியான சிந்தனை இருக்கலாம். பொதுவாக இந்த நேரத்தில் பொறுமை தான் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படும். பொது வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம் என்னவோ உங்களுக்கு கிடைக்கும். தொழில் ரீதியாகவும் உங்களுக்கு புதிய விஷயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வேலை ரீதியாக ஒரு சிலர் இந்த நேரத்தில் மீண்டுமே பழைய பணிகளில் போய் சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. மாணவ மனைவிகளுக்கு இந்த நேரம் முன்னேற்ற பாதைன்னு சொல்லலாம். தகுந்த நீங்கள் ஆலோசனையோடு இந்த நேரத்தில் பாடங்களை படிச்சுட்டு வர பாருங்கள். முழு கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெற முடியும்னு சொல்லலாம். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரம் உங்களுக்கு வருமானம் சிறப்பாக இருக்குது. உறவினர் வகையில், நண்பர்கள் வகையில் ஏற்பட்டிருந்த பகை, மனசாபை எல்லாமே நீங்கும். இந்த நேரத்தில் கொஞ்சம் சுப செலவுங்கிறது ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மொத்தத்தில் நீங்கள் உழைப்பால் உயரக்கூடிய வாய்ப்பை இந்த மாதம் முழுவதும் பெற போகிறீங்க. குலதெய்வ அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக நிறைஞ்சிருக்கிறதால குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் கடைபிடிச்சிட்டு வாங்க. ஆழ்மன சிந்தனைக்கு இந்த நேரம் என கொடுங்க. எல்லா வல்லமே உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். தொடர்ந்து இந்த நேரத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக முக்கியம். முன்னோர்கள் ஆசையும் கிடைக்கிறக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் தொடர்ந்து இந்த 2 வழிபாட்டையும் செஞ்சுட்டு வாங்க. எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம். குடும்பத்தில் இனி வரக்கூடிய காலங்களில் மகிழ்ச்சி ஏற்பட போகுது. இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த மன உளைச்சலுங்கிறது இனி நீங்கும். ஆயுள் ஆரோக்கியம் தொடர்பான சிந்தனை மிகுதியாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நோய் தாக்கங்கிறது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். ஆரோக்கியம் சீராக இருக்குன்னு சொல்லலாம்.
சில நேரம் இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உடற்பயிற்சிகளை அதிகமாக செஞ்சுட்டு வரதா நல்லது. இதனால் உடலில் ஒரு சோர்வு, அசதி, மனநல சம்பந்தப்பட்ட பிரச்சனை இது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உடல் பருமன்கிறது இந்த நேரம் உங்களுக்கு அதிகரிக்கும். அதனால தான் உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களை நீங்கள் இந்த நேரத்தில் செய்ய பாருங்கள். எந்த செயல்பாடுலையும் கோபத்தில் எடுத்தங்கவுத்தேன்னு செய்யாதீங்க. கொஞ்சம் யோசித்து செஞ்சீங்கன்னா நல்ல மாற்றங்கிறது உங்களை தேடி வரும்னு சொல்லலாம். மொத்தத்தில் இனி வரக்கூடிய காலத்தில் பழைய கடன் எல்லாமே அடைச்சி புதிய வாழ்க்கைக்கு அடித்தளம் போட போகிறீங்க. திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். திருமண முயற்சி உங்களுக்கு இந்த நேரத்தில் நல்லபடியாக அமைன்னு சொல்லலாம். பௌர்ணமி தினங்களை பொறுத்த வரைக்குமே வீட்டுக்கு அருகில் எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி 2 அகல் விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படுன்னு சொல்லலாம். மன வருத்தம் நீங்கி வீட்டில் சுபிட்சம் உண்டாகும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.